Hi friends, welcome back to our channel. Friends, நம்ம சேனல்ல இப்ப நம்ம பார்க்க போறது வெஜ் பாஸ்தா வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க friends. ஒரு கடாயில வந்து பாஸ்தா மூழ்கிற அளவுக்கு பாஸ்தாவையும் ஆட் பண்ணிட்டு அதுக்கு மேல நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் வந்து எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்பதான் பாஸ்தா வந்து ஒண்ணோட ஒன்று வந்து ஜாயிண்ட் ஆகாது. நமக்கு நல்லா உதிரியா இருக்கும். பாஸ்தாவை வந்து நம்ம நல்லா வேக விடலாம். பாஸ்தா நல்லா நமக்கு வெந்ததும் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியை வந்து நம்ம வடிச்சு எடுத்துக்கலாம். பாஸ்தா நமக்கு வந்து நல்லா வெந்துருச்சு. அதை நம்ம வந்து வடித்து எடுத்து வச்சுக்கிடலாம். அதுக்கு வந்து நான் வந்து பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பீன்ஸு, கேரட்டு, குடமிளகா இவ்வளவும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிட்டு ஆயில் காஞ்சதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அது லைட்டாக ஃப்ரை ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு வெஜிடபிள்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சேர்த்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, பீன்ஸு, கேரட்டு, குடமிளகா இவ்வளவும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நல்லா வேக விடலாம். தண்ணி வந்து இதுக்கு ஆட் பண்ண வேண்டாம். வெஜிடபிள்ஸ் வந்து வெந்ததும் 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அது வந்து 2 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் வேகட்டும். வெந்ததும் நம்ம வந்து நான் 2 எக்கு வந்து ஆட் பண்ணுறேன். எக்கு ஆட் பண்ணும்போது ஃபுல்லாக வந்து கொஞ்சம் எக்கு வந்து வெந்த பிறகு நம்ம வந்து அதை நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். எக்ஸ்ட்ரா வந்து காரத்துக்கு கொஞ்சமாக 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூளும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காரம் வேணும்னா இன்னும் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் லைட்டாக தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம வந்து எக்கு அப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அது கூட நம்ம வந்து நல்லா வடித்து வச்சுருக்குறோம்ல, வேக வச்சு அதை வந்து பாஸ்தாவை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. பாஸ்தா உள்ளே ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சே நம்ம வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பாஸ்தாவை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே பாஸ்தாவில் வந்து ஆட் ஆகும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மூடி போட்டு நம்ம வந்து வேக வச்சிட்டோன்னா நம்மளுக்கு வந்து வெஜ் பாஸ்தா வந்து ரெடி ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு வந்து பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.